வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் பொடி தோசையும் மசால் தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொடி தோசைக்கு தேவையான பொடியை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 15 காஞ்ச மிளகாவை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்ததும் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும்போது சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லை கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற 3 பல் பூண்டை சேர்த்துருங்க. அந்த வானல் சூட்டிலே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவைக்கேற்ப உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் ரொம்ப மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம திருப்பி போட போகிறதில்ல. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உங்கள் தேவைக்கேற்ப பொடி தூவிக்கோங்க. நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சட்னி கூட சேர்த்தும் சாப்பிட்லாம். அடுத்தது மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கறிவேப்பிலை சிறிதளவு, 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நறுக்கி வச்சிருக்கிற 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா செய்திடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதனால் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கறிவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். தட்டி வச்சிருக்கிற 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். 5 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை ரொம்ப அதிகமாக வதக்க வேணாம், ஓரளவு சாஃப்டானாவே போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்காதீங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சிறிதளவு தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசை கல்லில் ரொம்ப மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வேகட்டும். பொடி தூவுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம்.
சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் சட்னி சாம்பார் கூட சேர்த்து சாப்பிடுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.